நண்பர் ப. விஜய் ஒரு மச்சக்காரர். கலைஞர் அவர்களால் மெச்சப்பட்டவர். வித்தக கவிஞர் என்று பட்டம் பெற்றவர். ஒரே மேடையில் 10 புத்தகங்களை அவர் கலைஞர் தலைமையில் அரங்கேற்றுவதை பார்க்கும்போது வித்தக கவிஞரை புத்தக கவிஞர் என்று கூட சொல்லலாம். 10 புத்தகங்கள், பக்கங்கள் எல்லாம் பாட்டுக்கள். 10 பாட்டு என்பது இதுதானா? விலைதனை புரட்டி பார்த்தேன், வியக்க வைக்கும் தொகையாக இல்லை, எல்லோருக்கும் எட்டும் தொகையாகத்தான் இருக்கிறது. 8 தொகை என்பது இதுதானா? இதை நாலடி யார் படித்தாலும், இதில் நாலடி யார் படித்தாலும் நயம்தனை பாராட்டுவார்கள். ஒரு புத்தகம் எழுதிவிட்டு சிலம்புபவர்கள் மத்தியில் 10 புத்தகங்களை படைத்துவிட்டு சிலம்பா அதிகாரமாக இருக்கிறார், சிம்பிளாக இருக்கிறார் விஜய். 2 அடுக்கு ஆகாயம், பெண்கள் பண்டிகை, ஐஸ் கட்டி அழகி, காதலிகள்.com, கடவுள் வருகிறான் ஜாக்கிரதை, அரண்மனை, வரிசையா 10 புத்தகங்கள் போட்டிருக்காருங்க. சொல்லி முடிக்கும் போது இன்டர்வல் வந்துடும் போல இருக்கு. இன்றைய சூழ்நிலையில் தமிழ் மொழியில் புத்தகம், அதுவும் கவிதை புத்தகம் எழுதி பதிப்பித்து வெளியிடுவதுதான் மிகவும் கஷ்டமான தொழிலாக உள்ளது. அது புத்தக கண்காட்சியாக இருந்தாலும் கலைஞர் வந்துதான் மக்களிடையே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. பொதுமக்கள் பொதுக்குழுவுக்கும் மதுக்குழுவுக்கும் கூடுகிற ஆர்வத்தை விட புத்தக குழுவுக்கு கூடும் ஆர்வம் குறைவாகவே உள்ளது. நான் கூறுவதில் ஆட்சேபம் இருப்பின் சபை குருவியிலிருந்து நீக்கி விடுங்கள். ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் போம் என்க. இந்த புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா 10 புத்தகங்களை ஐயா வந்து படித்து விட்டார். நம்ம படப்பிடிப்புக்கு மத்தியில் பல அலைச்சலுக்கு மத்தியில் இதை புரட்டி புரட்டி பார்க்கும் பொழுது ஆங்காங்கே பல கவிதைகள், பல பாட்டுக்கள் நிறைய இருக்குது. அவ்வளவையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, ஏன்னா மற்றவர்களெல்லாம் பேச வேண்டும். ஒரு இடத்துல வந்து உருவ வழிபாட்டை அமைத்தது இந்துத்துவம், மறுத்தது இஸ்லாம், தடுத்தது பௌத்தம், விடுத்தது சமணம், ஆனால் அதை ஆரம்பித்தது காதல் தான் என்று காதலுக்கு பச்சை கொடி காட்டுகிறார். இன்னொரு இடத்துல சுடிதார் கண்டுபிடித்தவன் வாழ்க, சுடிதாருக்கு துப்பட்டா கண்டுபிடித்தவன் ஒளிக என்று பச்சையாகவும் அப்படி பச்சையாகவும் கொடி காட்டுகிறார். கவியரங்கம் ஜலதரங்கம் ஒரே இடத்தில் நடக்குமா? ஓ நடக்குமே, நீ கண்களையும் கைகளையும் அசைக்கும் பொழுது அப்படின்னு காதல் பாலும் இருக்கிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியமாம், தரிசிக்க தடை விதிக்கும் உன் தாவணிக்கு இது தெரியுமா என்று 3ஆம் பாலும் இருக்கிறது. பால் பானை உனக்குத்தான் 17 வயசாச்சு, ஆண் பூனை எனக்கு எதுக்கு, எனக்கு இப்போ அரும்பு மீசை முளைச்சாச்சு அப்படின்னு கிராமத்து காதலும் இருக்கிறது. காதலியை மனைவியாய் அடைவது தவம், மனைவியே காதலியாய் கிடைப்பது வரம் அப்படின்ற குடும்ப காதல் இருக்கிறது. பாசானா டவுனுக்கு பள்ளிக்கூடம் மாறணும்னு ரோசாவே எனக்காக ஃபெயிலாகி நின்றாயே அப்படின்னு தியாக காதலும் இருக்கிறது. ரத்தத்தில் ஆனந்த பைரவி, புலன்களில் விண்கள் மோதல், இதழ்களில் ஹெர்குலஸின் இடதுகை பலம், மன்மத செல்களின் படையெடுப்பு அப்படின்னு முதல் முத்தத்தை பத்தி சொல்றாரு. இப்படி எவ்வளவோ எடுத்து காட்டலாம். இவரது கவிதைகள் காதலர்களுக்கு கையேடு, திருமணமானவர்களுக்கு பதிவேடு, புதிதாக காதலிக்க விரும்புவவர்களுக்கு பீச், காதலிக்க தெரியாதவர்களுக்கு கோச். பா. விஜயின் இப்பாக்கள் பலவிதம். இதில் இப்பாதான் சிறந்ததா, இல்லை அப்பா சிறந்ததா, இல்லை எப்பா அதனினும் உயர்ந்தது என்றெல்லாம் விமர்சிக்க எனக்கு தகுதி இல்லை. அதனால்தான் தமிழ் அப்பாவையே அழைத்து வந்திருக்கிறார்கள். ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சிலருக்கு உழைப்பு பிழைப்பு, சிலருக்கு உழைப்பு பிழைப்பு, சிலருக்கு உழைப்பு களைப்பு, சிலருக்கே உழைப்பு களிப்பு, சந்தோஷம். அந்த களிப்பு கலைஞருக்கு உண்டு, இந்த கவிஞர் பா. விஜய்க்கும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.